தொடர்ந்து 5 நாளைக்கு 5 கொலைகள் நடக்கும். அதெல்லாம் முடிஞ்சா தடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து இறந்துடுறாரு. ஸோ அந்த 5 பேர் யாரு என்ன ஏதுன்னே தெரியாம எந்த க்ளூவுமே இல்லாம இப்ப ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. ஸோ அந்த 5 பேரையும் அந்த கொலையில இருந்து காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த ஆரியன் படத்துடைய ஒன்லைன். ஸோ இந்த படத்துடைய கதையை பெருசா ஸ்பாய்லர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டா வந்து இந்த கதையை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆரியன் படத்துல என்னென்ன பிளஸ் இருக்கு என்னென்ன மைனஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலா இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் படத்தை நினைச்சுக்கிற கேரக்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா விஷ்ணு விஷாலோட ஆக்டிங் வந்து தரமாவே இருந்துச்சுங்க. ஸோ அதை தாண்டி விஷ்ணு விஷாலோட இந்த ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அடிக்கடி பார்த்தா இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. ஸோ பிரவீன் கே அவர் தான் இந்த படத்துடைய டேரக்டர். ஒரு தரமான படத்தை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி தரமான ஸ்கிரிப்டை செலக்ஷன் பண்ணதுக்கு விஷ்ணு விஷாலுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். அண்ட் படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டாப் நாச்சாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து செல்வராகவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ல அவர் வராரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு அன்யூஷுவல் வில்லனா தான் படத்துல வராரு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். ஸோ இவங்கள தாண்டி சதா சின்னதா இருக்கட்டும், மனசா சௌத்ரியா இருக்கட்டும், கருணாகரனா இருக்கட்டும் எல்லாமே பார்த்து நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காருங்க. அண்ட் அடுத்து இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு திரைக்கதை எப்படி பண்ணிருக்காங்க அப்படி பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போனாங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த 30 நிமிஷம் தரமாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 30 நிமிஷம் கழிச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு பார்த்தா ஒரு லவ் போர்ஷன் வந்து வருது. அதெல்லாம் கட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் அதே மாதிரி இன்டர்வியூ பிளாக் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்து செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்டோட சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த படத்துல எங்க கிளைமேக்ஸ் சொன்ன அந்த மெசேஜுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருந்துச்சு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஆரியன் படத்துக்கு ஒரு ஓகேவான ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லவ் போர்ஷனை தாண்டி எந்த சீனுமே பார்த்தோன்னா பெருசா போர்ல அடிக்கல. அந்த அளவுக்கு நீட்டாவே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து இந்த படத்துல என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல இருந்து ட்விஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. படத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் திரைப்படங்கள் நிறையவே பார்த்திருக்கோம். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு டிஃபரெண்டான ஒரு கிரைம் த்ரில்லர் திரைப்படமா தான் இருந்துச்சு. ஒரு அன்யூஷுவல் கிரைம் த்ரில்லர் திரைப்படமா தான் இந்த படம் வந்து வந்திருக்குங்க. அண்ட் அடுத்து படத்துல மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. பிஜிஎம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணிருக்காங்க. ஜிப்ரான் தான் படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணிருக்காரு. ஆனா சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்த பிளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா படத்துல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் அண்ட் லாஸ்ட் 30 நிமிஷம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தரமா இருந்துச்சுங்க. ஸோ இந்த படத்துக்கு யாராச்சும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாம போனீங்கன்னா கூட அந்த ஃபர்ஸ்ட் 30 நிமிஷமே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு படம் என்னதாப்பா சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி கடைசி 30 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே முடிச்சிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி படத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளஸ் தான் அமைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா படத்துல இருந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் அந்த சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த ஆரியன் படத்துடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா படத்துல பெருசா மைனஸ்லாம் கிடையாது. ஒரு ரெண்டு மைனஸ் மட்டும் தாங்க இருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி படத்துல இருந்த லவ் போர்ஷன்ஸ் ஒரு 20 நிமிஷம் பக்கம் படத்துல வந்து லவ் போர்ஷன் வருது. அதை மட்டும் கட் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. ஒரு நல்ல கிரைம் த்ரில்லரா போயிட்டு இருக்கிற படத்துல திடீர்னு மசாலா படம் மாதிரி ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருந்துச்சு. அதை ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஆரியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாவே வந்திருக்கு. ஸோ நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. கிரைம் த்ரில்லர் படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு நல்லாவே இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஆரியன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4/5. நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.